இல்லாமல் கல்யாணமா என்பார்கள். ஆனால் பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு இல்லத்தரசிகளை தள்ளிக் கொண்டிருக்கிறது துவரம் பருப்பின் விலை. சென்னையில் துவரம் பருப்பு 1 கிலோ 210 ரூபாயை தொட்டுள்ளது. சென்னையில் 100 கிலோகிராம் கொண்ட துவரம் பருப்பு மூட்டை ஒன்றின் விலை ஒரே நாளில் 1500 ரூபாய் உயர்ந்து 18,500 ரூபாயை தொட்டுள்ளதாக தமிழ்நாடு அனைத்து மளிகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சில்லறை விற்பனையில் முதல் ரக துவரம் பருப்பு 180 ரூபாய் முதல் 195 ரூபாய் வரை விற்கப்படுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. பாக்கெட்டில் விற்கப்படும் துவரம் பருப்பின் விலை கிலோவுக்கு 210 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நேரத்தில் துவரம் பருப்பின் விலை கிலோவுக்கு 80 ரூபாய் என்ற அளவில் இருந்தது. இந்த விலை உயர்வு ஒவ்வொரு குடும்பத்தையும் மிரள வைத்துள்ளது. 1/4 கிலோ பருப்பு 50 ரூபாய்க்கு எப்படி குழம்பு வைக்க முடியுங்களா? பருப்புக்கே அவ்வளோ காசு போயிட்டா அப்புறம் காய் கறியெல்லாம் எப்படி வாங்கி வைக்க முடியும்? அதனால் எங்களால் முடியாது. நீங்கள் பார்த்து எங்களுக்கு நல்லது செய்யணும். பருப்பு விலை அன்றாட தேவையில் இருக்கிற ஒன்று. டெய்லி பருப்பு இல்லாமல் நம்ம எந்த சமையலுமே செய்ய முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு விலை உயர்வுக்கு பெரு வணிக நிறுவனங்களே காரணம் என்று தமிழக வணிகர் சங்க பேரமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வணிகச் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா, புதிய பருப்பு வகைகள் வரும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில்தான் சந்தைக்கு வரும் என்பதால் அதுவரை விலை குறைய வாய்ப்பில்லை என்றார். இந்த ஆன்லைன் மூலமாக விலையேற்றத்திற்கு எளிமையான வழி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக குடோன் தேவையில்லை, பதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. எங்கு இருக்கிறதோ இருந்தபடியே விலையேற்றத்தை செய்வதற்கு இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கிடையே பருப்பு விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாநில அரசுகள் மீது மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது எப்படியோ பண்டிகை காலமும் நெருங்கிவிட்ட நிலையில் பருப்பு விலையை எண்ணி பொருளாதார ரீதியில் பதறிப்போய் நிற்கின்றன குடும்பங்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் பாஸ்கரன்.